நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷருங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சைடு வேஸ் ஜோனை கூட பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த பையிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மண்டேவே எதிர்பார்த்தேங்க. ஸோ அது வந்து அந்த ஹிண்டன்பர்கர் ரிப்போர்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து பொசிஷன் எல்லாமே ஸ்கொயராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற டீலிங்னால. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 4 ஸ்டாக் கொடுத்தேன். 4 ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு பையிங் ப்ரெஷருங்க இன்றைக்கி. ஸோ யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே நல்ல ஒரு பையிங் இதில் இருக்கும். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே லோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு வேஸ்லேயே இருக்குது. ஆனால் பாசிட்டிவில் தாங்க இருக்குது, ஒன்றும் பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே தாங்க. ஸோ அந்த ஒரு சைடு வேஸ்ட் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து கீழே பையிங் வந்திருக்கு. ஸோ வேணால் அந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த இதை வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 4 ஸ்டாக் வந்து இருக்குங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோங்க. விப்ரோ கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப நாளாக கீழேயே கிடந்துச்சு. இப்போ தாங்க கொஞ்சம் அதுக்கு நல்ல காலம் வந்திருக்கு. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த ஹையை கட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வருங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் அதுக்கெலாம் எதிர்பார்க்க வேண்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 6 மந்த்து ஹோல்டு பண்ணிங்கன்னா 6 மந்த் to 1 year ஹோல்டு பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ 1000 ரூபி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது வந்து இப்போ நல்ல ஒரு பையிங் தாங்க. ஸோ இப்போயே கூட வாங்கலாம். இந்த ஜோனு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் பிரேக் அவுட் ஆயிருங்க. ஸோ நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திராங்க. டெக் மஹேந்திரா இவனும் அதே தாங்க. இவன் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹையே பிரேக் அவுட் ஆயிருக்கான். சரி, ஆல் டைம் ஹைங்கிறேன், இந்த ஒரு சைட்வேஸ் இந்த ஒரு ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ இது சைட்வேஸ் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது ரீடெஸ்டிங் முடிஞ்சிடுங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போ வந்து ஆல் டைம் ஹை தாங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. 2000 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் வாங்கினீங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 month to 6 month வந்து ஹோல்டு பண்ணுங்கள். அதாவதுங்க நான் சொல்கிறேன்னா ஒரே கம்பெனிலே கொண்டு போய் உங்களோட மொத்த கேபிட்டலும் வந்து போடாதீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் உங்கள் வீட்டுக்கிற கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 lakh இருந்துச்சுன்னா ஒரு 10 to 20 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கு 50,000 போடலாங்க. அதுக்கு மேலே அது அந்த கம்பெனியில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறங்க பாலிகேப்புங்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த விப்ரோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4.5% அடித்து ஏற்றிருக்கானுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே தாங்க டெக் மஹேந்திராவும் வந்து பார்த்தீங்கன்னா 4% கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து அடித்து ஏற்றிருக்கானுங்க. இது பாலிகேப் கம்பெனி பார்த்துடலாம். ஏன்னாங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேல்யூ இது ரேஞ்ச் வந்து அதிகமாக போக போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்குபை பண்ணுறதுங்க. பாலி இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமில் வந்து கிராஷுன்னு இல்லை ஆமாங்க அந்த டைமில் வந்ததுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு திரும்ப நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிங்க திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே ட்ரை பண்ணுதுங்க. ஸோ ஷார்ட் டைமில் பார்த்திங்கன்னா கூட இந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகுதுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சு இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இந்த ரேஞ்சுக்கு மேலே கேப் அப் ஆச்சுனால நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லைங்க. நீங்கள் வந்து அப்படியே பை பண்ணிடலாம். ஸோ கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது வரல அப்படிங்கிற மாதிரி ஈக்குவிட்டி தானேங்க, ஆப்ஷன்ஸாக இருந்தால் பிரச்சனை. இது வந்து நீங்கள் ஈக்குவிட்டி ட்ரேட் பண்ணுறதுனால என்ன ஜஸ்ட் ஒரு
1 to 2 ஹவர்ஸ் இருந்தால் திரும்ப மேலே வந்துடுது. கீழே வரும்னு நினச்சிங்கன்னா வராமல் மேலே கொண்டு போயிடுவானுங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10-20 பாயிண்ட் வித்தியாசத்தில் நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மளுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 அந்தளவுக்கு ரேஞ்சு நம்ம பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம். 10-20 பாயிண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தாங்க இருக்குது. அக்யூமுலேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கும் பாருங்கள் கீழேருந்து நல்லா திரும்புகிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சு இதுவும் பிரேக் அவுட் ஆக தான் ட்ரை பண்ணுது. ஸோ பேங்க் நிஃப்டி அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா இதுவும் திரும்ப ஆல் டைம் ஹைக்கு இந்த ரேஞ்சு வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 1220 அந்த ரேஞ்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு விட்டு திரும்ப ஆல் டைம் ஹையே பிரேக் அவுட் ஆகுங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துடலாம் அதோட லெவல்ஸ். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான பையிங்க. இந்த பையிங் நான் இங்கேயே எதிர்பார்த்தேன், அவங்க வந்து ஏமாற்றிட்டானுங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து 450 இருக்குது பார்த்தீங்களா, 24 450. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்க. அந்த 400 to 500 இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்றைக்கி நல்லா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ நாளைக்கு எப்படியும் மண்டே கேப் டவுனில் தான் ஓப்பன் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃப்ளாட்டாக இல்லாட்டி கேப் டவுனாக ஓப்பன் பண்ணி சைடு வேஸ் விடுவானுங்க, இல்லாட்டி மறுபடியும் திரும்ப மேலே கொண்டு போவானுங்க. ஆனால் இது திரும்ப வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆல் டைம் ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி மொமெண்டம் இல்லைங்க. இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இது அப்படியே சைடு வேஸில் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பையிங்கில் தாங்க இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணுறது பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேங்க் நிஃப்டி வந்து அந்த 50-500 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இனி ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் கீழே தள்ளி ஒரு 50,000 அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ரைட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரிஸ்க் இருக்கிறவங்க 50-500 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேல்யூ பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.